இப்போ எங்கள் கிராமப்புறங்களில் விசில் அடிக்க தெரியாது, எனக்கு விசில் அடிக்க தெரியாது. நான்லாம் என்ன செய்வேன்னா, சின்ன வயசில் விசில் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பூவரச இலை இருக்குது தெரியுமா? ஆமாம். ம். அதை உருட்டி வாயில் வச்சு ஊதி சவுண்ட் எழுப்புவது. அதை விட இன்னும் நுணுக்கமாக இன்னொன்று இருக்குது தெரியும். நத்தையும் ஊமச்சியும் தெரியுமா? பார்த்துருக்குறீங்களா? ம். நத்தை பெருசாக இருக்கும், ஊமச்சி சின்னதாக இருக்கும். நத்தை ஓட்டில் விசில் அடிக்க முடியாது, ஆனால் இப்படி பிடிச்சிட்டு விசில் அடிக்கலாம். ஊமச்சியை 2 விரல்களுக்கு இடையில இப்படி வச்சுட்டு ஃபுன்னு ஊதுனோம்னா அது ஒரு பெரிய விசிலாக இருக்கும். ம். ஆக நாம் பிறக்கிற காலத்தில் இருந்தே விசில் எங்களோடு பிறந்ததாக கருதப்படுகிற விசில் சின்னம் எங்களுக்கு கிடைத்திருக்கு. 1. 2வது, இப்போ இந்த விசிலை பயன்படுத்துகிற போது தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான கபடியில் விசில் இருந்தால் தான் கபடி விளையாட முடியும். ம். அது படிப்படியாக முன்னேறி நாகரிகம் மருவி வருகிற சூழலில் நடத்துனர்களும் இன்றைக்கு விசிலை பயன்படுத்துகிற சூழல் தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் உலகம் முழுவதும். ம். அதையெல்லாம் தாண்டி ஒரு தொடர் வண்டி செல்ல வேண்டும் அல்லது ஒரு தொடர் வண்டி புறப்பட்டு போயிருக்கிறது என்றால் அந்த இடத்தில் உயிரை காப்பாற்றுவதற்கு விசில் தேவைப்படுது. ம். ஆக மனிதனோடு கலந்து உயிருக்கு உயிராக இருக்கிற விசில். குக்கர் விசில மறந்துட்டீங்களே சார். அது குக்கர் வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த விசில் சத்தம் டெய்லியும் கேட்கும். பெண்கள் சமைக்கும் போது அது சரி, தாவேக்காவுடைய பிரச்சாரத்தை கேட்டுக்கொண்டுதான் சமைக்கிறார்கள். குக்கர் விசில் அடிக்கின்றது, அதை அப்ப மறந்துட்டீங்களே நீங்க சார். பலமுறை விசில் சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க. ஆமா சார், காலையில இருந்து அதானே சார். ஆமா சார். 1. 2வது, குக்கர் சின்னம்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்களுக்கே எங்கள் விசில் தான் நினைவுபடுத்தும். விசில் தேவைப்படுது. மறைமுகமாக நீங்க என்டிஏ கூட்டணிக்கும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல, எங்களுக்கு அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. சரி, ஓகே. குக்கர்ல விசில் நல்லா இருக்குது.